வணக்கம். இஸ்ரேல், ஈரான் இடையே இந்த போரானது 4வது நாளாக தொடர்ந்து நடந்து வருகிறது. குறிப்பாக இது ஒரு சாதாரண மோதல் போல் இல்லாமல் போராகத்தான் தொடர்ந்து நடந்து வருகிறது. இரு நாடுகளிலும் குண்டு மழை பொழிந்து வருகிறது. அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஒரு பாதுகாப்பற்ற நிலையே தொடர்கிறார்கள். மக்கள் மீது, அதாவது அங்க இருக்கக்கூடிய கட்டிடங்கள், அங்கு எந்த பகுதியில் என்ன நடக்கும் என்பது குறித்து தெரியாமல் மக்கள் ஒரு பதற்றமான சூழ்நிலையை அங்கு கையாண்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த இஸ்ரேல், ஈரான் இடையே இந்த போர் நடப்பதால் மத்திய கிழக்கில் பெரும் பதற்றமானது அதிகரித்திருக்கிறது. இஸ்ரேல் மற்றும் மேற்கு கரையை நோக்கி சரமாரியாக ராக்கெட் குண்டுகள் வீசி வருகிறது ஈரான். ஏனென்றால் ஈரானுடைய அந்த உயரிய தலைவர் பதவியில் இருந்த அலி காமேனி கொல்லப்பட்டார். அவருடைய அந்த மரணத்திற்கு நாங்கள் எப்படியாவது மீண்டும் அந்த மரணத்திற்கு பழிவாங்கக்கூடிய வகையில் ஈரான் தொடர்ந்து இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறது. ஈரான் வீசிய ராக்கெட்டுகளை இடைமறித்து அழித்து இஸ்ரேலுடைய அந்த வான்வழி பாதுகாப்பையும் இஸ்ரேல் மேற்கொண்டு வருகிறது. இருந்தாலும் ஈரான் தொடர்ந்து ராக்கெட்டுகளை இஸ்ரேல் மீது வீசி வருகிறது. குறிப்பாக இந்த அமெரிக்காவுடைய நட்பு நாடாக பார்க்கப்படக்கூடிய கத்தார் மீதும் ஏவுகணைகளை அந்த ஈரான் பொழிந்து வருகிறது. அதே போல போரில் ஈரானுக்கு ஆதரவாக லெபனான் மீது இஸ்ரேல் ராக்கெட்டுகளை வீசி வருகிறது. மாறி மாறி ஒவ்வொரு நாடும் அந்தந்த நாடுகள் மீது இந்த ராக்கெட் மழைகளை பொழிவதும், அதே போல அவர்களுக்கு நட்பு நாடாக பார்க்கப்படக்கூடிய நாடுகள் மீதும் இந்த தாக்குதலானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இணைந்து ஈரான் ஆயுத மற்றும் ராணுவ குறிப்பிட்ட பல தளங்களை தாக்கி அழித்து வருகிறது. அதே போல ஈரான் அதற்கு தொடர்க்க மேலாக முக்கிய ராணுவ தலைவர் கொல்லப்பட்டதை அடுத்து இந்த தாக்குதலானது வீரியமடைந்திருக்கிறது. பரபரப்பாக பார்க்கப்படக்கூடிய இந்த ஹோர்முஸ் மற்றும் மத்திய கிழக்கு பகுதியில் போர் காரணமாக இந்த கப்பல் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. தற்போது இந்த ஹோர்முஸ் நீரினையும் ஈரான் மூடியிருக்கிறது. ஏனென்றால் இது அந்த ஈரானுடைய முழு கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இதன் காரணமாக உலக அளவில் இந்த கச்சா எண்ணெய் இந்த ஏற்றுமதி, அதாவது இந்த கச்சா எண்ணெய் விலை என்பது உயரக்கூடும் என்று பார்க்கப்படுகிறது. அதே போல இந்த ஈரான் தரப்பிலிருந்து இந்த தாக்குதலானது நேற்றிலிருந்து மிக வீரியமாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக மக்கள் மற்றும் இராணுவ தளங்கள் பலர் அந்த பல சேதங்களானது ஏற்பட்டிருக்கிறது. மக்களுடைய இந்த இயல்பு வாழ்க்கை என்பது அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய கிழக்கு பகுதி மற்றும் உலக பொருளாதாரம், இந்த எண்ணெய் விலை ஆகியவை பெருமளவில் அந்த உயரக்கூடிய வாய்ப்பு என்பது தற்பொழுது இந்த போர் காரணமாக ஏற்பட்டிருக்கிறது. அந்த மத்திய கிழக்கு பகுதியில் பார்க்கக்கூடிய இந்த நாடுகளுக்கு விமான போக்குவரத்து எல்லாம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இந்த போர் பதற்றம் என்பது தொடர்ந்து நீடித்து வருகிறது. இந்த இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகள் மீது ஈரானும், அதே போல ஈரானுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகள் மீது இஸ்ரேலும் மாறி மாறி இந்த ராக்கெட் லான்ச்களை ஏவி தாக்குதல்களை நடைபெற்று வருகிறது. இது ஒரு சாதாரண இரு நாடுகளுக்கு இடையேயான மோதல் போல் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய போராக தான் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அங்க இருக்கக்கூடிய மக்கள்